எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆதாரமின்றி ஒரு சொத்தை வக்ஃபு என்று அறிவிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சிராஜுதீன் சையது என்பவர் தனக்கு சொந்தமான சொத்து தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் சென்ற 1910 ஆண்டு தேதியிட்ட குடும்ப பாக பிரிவினை பத்திரிகையின்படி குறிப்பிட்ட சில சொத்துக்கள் தர்ம காரியங்களுக்காக ஒதுக்கப்பட்டன. ஆனால் அவை அனைத்தும் சிறுவாடி மசூதி வக்ஃபு என்ற பொது வக்ஃபு அமைப்புக்கு சொந்தமானது என்று வக்ஃபு வாரியம் உத்தரவிட்டது. அதை தீர்ப்பாயமும் உறுதி செய்தது. ஆனால் அவை எங்கள் குடும்பத்திற்கே சொந்தமானது, பொது வக்ஃபுக்கு சொந்தமானது இல்லை. அந்த சொத்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் குடும்பத்தின் வசமே இருக்கிறது என்று தனது மனுவில் சிராஜுதீன் சையது கூறியிருந்தார். மேலும் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டும் முறையான விசாரணையை வக்ஃபு வாரியம் நடத்தவில்லை என்றும் சிராஜுதீன் குறிப்பிட்டிருந்தார். அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. சிறுவாடி மசூதி வக்ஃபு தரப்பில் முன்னர் அந்த சொத்தை மனுதாரர் குடும்ப சொத்து என்று கூறியதாகவும் பின்னர் அதை குடும்ப வக்ஃபு என்று கூறியதாகவும் அவரது கருத்தில் முரண்பாடு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. வக்ஃபு வாரியம் தரப்பில் இது குறித்த முறையான விசாரணையானது சென்ற 2009 ஆண்டே நடத்தப்பட்டதாகவும் பாகப்பிரிவினை பத்திரத்தில் முத்தாவளியை நியமனம் செய்தது போன்றவற்றுக்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் கூறப்பட்டது. மேலும் வக்ஃபு சட்டத்தின் 6வது பிரிவின்படி தீர்ப்பாயத்தை அணுக வேண்டும் என்றால் சொத்தை வக்ஃபு என்று அறிவித்த 1 ஆண்டுக்குள் அணுக வேண்டும். ஆனால் 2015 ஆண்டுக்கு தான் தீர்ப்பாயத்தை மனுதாரர் அணுகியுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், ஒரு சொத்தை வக்ஃபு சொத்தாக அறிவிக்க வேண்டுமானால் அந்த சொத்து இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதற்கான தெளிவான ஆதாரம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த வழக்கில் அத்தகைய ஒரு ஆதாரம் இல்லை. 1910 ஆண்டு பாகப்பிரிவினை பத்திரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் சொத்திலிருந்து வரும் வருமானத்தை தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் என்றுதான் கூறப்பட்டுள்ளது. சொத்தின் உரிமையை வக்ஃபு வாரியத்திற்கு மாற்றவில்லை. வக்ஃபு வாரியம் மற்றும் தீர்ப்பாயம் ஆகிய இரண்டும் 1910 ஆண்டு பத்திரத்தை தவறாக புரிந்து கொண்டு மேலோட்டமாக உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இது சட்டப்படி செல்லாது. எனவே வக்ஃபு வாரியம் மற்றும் தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவுகள் ரத்து செய்யப்படுகின்றன என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.